ஹாய், நான் இப்போ வெஜிடேரியன் சைட் டிஷ் இன்னொன்று வெண்டைக்காய் வதக்கிறது சொல்லி கொடுக்க போகிறேன். வெண்டைக்காய் வதக்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்குவீங்க. இது கொஞ்சம் நிறையா இருக்குது இன்றைக்கி. வாங்கினா வாங்கிட்டு வந்த உடனே அது நல்லா கழுவி நல்லா துண்டில் விரித்து போட்டு தொடச்சிருங்க. தொடச்சிங்கன்னா தான் கட் பண்ணும்போது பிசு பிசுன்னு வராமல் இருக்கும். கழுவி செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து அதை கழுவி அப்படியே வச்சுட்டிங்க, அப்படியே இது பண்ணிங்கன்னா அந்த ஈரத்தோட அந்த இது வரும், குழங்கிறது வரும். அப்புறம் அது வந்து இது பண்ண வராது. அதனால் நல்லா தொடச்சிடணும். இல்லைன்னா நீங்கள் முந்தின நாளே வந்து கட் பண்ணி வைக்கிறதுனா ரொம்ப நல்லது. கட் பண்ணி டப்பாவில் அடைச்சி வைக்காதீங்க. ஒரு பிளேட்டில் வச்சு டைனிங் டேபிள் மேலே வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா அது நல்லா வாடி போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, வேணும்னா சீரகம் போட்டுக்கலாம். இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகாவும் போடலாம், பெப்பரும் போடலாம். இன்றைக்கி பெப்பர் போடுவோம். நம்ம பெப்பர் ஒரு வாசமாக இருக்கும், பச்சை மிளகா ஒரு வாசமாக இருக்கும். மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் இது வந்து வதக்கிறதுங்கிறதுனால கொஞ்சம் நிறையா தான் போடணும். போட்டிங்கன்னா தான் அந்த நல்லா வதங்கி வரும். எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டிருக்கேன். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து சிலர்லாம் நிறையா போடுவாங்க. வதக்கிற இதுக்கே வந்து வெங்காயம் எவ்வளோ நிறையா போடுறோமோ அவ்வளோவுக்கு நல்லாயிருக்கும். இரும்பு சட்டியில் தான் வதக்கணும். நான்ஸ்டிக்கு பேனில் வதக்காதீங்க. வதக்குனா வந்து உங்களுக்கு அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரி ரிசல்ட் வராது. இரும்பு சட்டி இல்லை இப்போ உங்கள்கிட்ட அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது இரும்பு சட்டி கட்டாயம் வாங்கிட்டு வாங்க. சின்னதாக இப்போ சின்னதெல்லாம் கடையில் கிடைக்கிது, வாங்கிட்டு வாங்க. இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா அதுதான் என்னோடய சாய்ஸு. அதில் தான் வெண்டைக்காய் நல்லா வதங்க வரும். வேறு எதுலேயும் வெண்டைக்காய் நல்லா வதங்க வராது. நம்ம ட்ரெடிஷ்னல் வெண்டைக்காய் வதக்கல். இந்த இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து செய்கிறதுலாம் இப்போ காமிக்கிறாங்க. அப்படிலாம் இது பண்ணுறதுக்கு வந்து நான்ஸ்டிக்லேயே கூட போட்டுக்கிடலாம். பட் இப்போ நம்ம பக்கத்து இது செய்கிறதுனா இரும்பு போடணும். இதுக்கு வந்து கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்து போட்டேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிற கிடையாது. ஏன்னா வெண்டைக்காயே ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறதுனால வெண்டைக்காய் வந்து பெரிய வெண்டைக்காயாக இருந்தால் அடியில் இருக்கிற இதை ஒழிச்சு பார்த்து வாங்குங்க. முத்தலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வதங்கிறதுல வந்து பிரச்சனை வரும். இன்றைக்கி பூரா சின்ன வெண்டைக்காய் இப்படி இருந்துச்சுன்னா வெண்டைக்காய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெண்டைக்காயை எப்போவுமே பிஞ்சா பார்த்தா வாங்கணும். முத்தலாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை கழிச்சிருங்க, போடாதீங்க. அதில் எந்த இது வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சாலும் சரி தான், வெண்டைக்காய் பொரியல் வச்சாலும் சரி தான், முத்தலாக இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. அது ஒரு மாதிரி மடங்காது. பெப்பரும் போட்டுரு. பெப்பர் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இவ்வளோ வெண்டைக்காய்க்கு பச்சை மிளகானா 3 பச்சை மிளகா போடணும். எல்லாத்தையும் போட்டுருவோம். சரி, இப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க. வதங்குற போது தெரியுது நமக்கு எண்ணெய் பத்தலையோன்னு தோணுச்சுன்னா அந்நேரம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம், தப்பு கிடையாது. இதை வந்து அடியில் பெரட்டுறீங்க. ஆமாம், அப்பப்போ வந்து இது கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் ஒன்று போல் வேகும். இல்லாட்டினா அடியில் ஒட்டிக்கிடும், மேலே வந்து வேகாமல் நிற்கும். இது 1/4 கிலோ மட்டும் வை. 2 பேர் 3 பேர் இருந்தால் கூட 1/4 கிலோ வச்சாக்கா வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா யூனிஃபார்மாக வேகும். நிறையா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் இருக்கணும். பெரிய கொஞ்ச நேரத்தில் அந்த
அந்த பிசு பிசுப்பு வரும். ஆமாம், பிசு பிசுப்பு வரும். இதில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டு மாதிரி வதங்க. இப்போ வதக்க ஆரம்பித்து 2 நிமிஷம் ஆகுது. இப்போ நல்லா குழஞ்சி வந்திருக்குது. இந்த பிசு பிசுப்பு வந்து மாறுற வரைக்கும் வதக்கும். சிம்மில் வச்சிடணும் நேரம். நல்ல ஆமாம், கம்ப்ளீட் சிம்மில் வச்சிடணும். இதெல்லாம் நல்லா சுருளை வரைக்கும் வதங்குற மாதிரி வரும். கைவிடாமல் கிளறணும்மா. கைவிடாமன்னு இல்லை, ஆனால் வந்து கொஞ்சம் கேர் எடுக்கணும். வெண்டைக்காய் போட்டுட்டு அப்படி போயிடக்கூடாது. வெண்டைக்காய் நல்லா சுருண்டுருச்சு பார்த்தீங்களா? அந்த குழ குழன்னு இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. இதோட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிறதுனாலும் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிக்கிடலாம். இல்லை இது இன்னும் கொஞ்சம் நல்லா மொறு வேணும் அப்படின்னா கலர்லாம் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வர்றதுக்கு அது இன்னும் நிறையா எண்ணெய் ஊற்றணும். கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சாங்கன்னா இன்னும் இது பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கும். வதங்குற வரைக்கும் வதங்கலாம். இல்லை இப்படி எடுக்கிறதுனாலும் நல்லா தான் இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே வெந்து வெங்காயமும் நல்லா வெந்திருக்கும். இது விடலை, நான் இன்னும் கொஞ்சம் கூட சுருளை விடலான்னு பார்க்குறேன். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு மேலே வதக்க வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு டேபிளில் வந்து பரிமாறுறது இருக்காது. வெண்டைக்காய் வாங்கும்போது இவ்வளோ சைஸ் தான் நான் அந்த தடவை வாங்கினேன். நான் முதல்ல உங்களுக்கு சைஸை காமிக்காமல் போனேன். அவ்வளோ குட்டி. ஆனால் நீங்கள் வந்து கடையில் வந்து வாங்கும்போது பெரிய சைஸு வாங்காதீங்க. இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கிறத வாங்காதீங்க. அதுக்கு கொஞ்சம் ஒரு மினிமம் சைஸ் எவ்வளோ வச்சுருக்கானோ அந்த சைஸை பார்த்து பிறக்கிற கடையில் மட்டும்தான் வாங்குங்க. பிறக்க அனுமதிக்கிற கடையில் பிறக்க அனுமதிக்க மாட்டேன். இந்த சைக்கிள்காரங்க அனுமதிக்க மாட்டேன். அவன்கிட்டலாம் வாங்காதீங்க. வெண்டைக்காய் வாரத்தில் ஒரு நாள் வெண்டைக்காய் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக வச்சு சாப்பிடணும். வெண்டைக்காய் சீசனில் இருக்கிறது வந்து நல்லா ரொம்ப குழகுழப்பாக இருக்காது. இது வெண்டைக்காய் வந்து ஆல் சீசன் முடிஞ்சிருந்து தான். அதனால் வாங்குறா இருக்கிறது பிஞ்சாக தான் வாங்கணும். அதுதான் ரொம்ப குழகுழப்பு இல்லாமல் இருக்கும். குழகுழப்பு இல்லாமல் இருக்கும். இது வந்து காஸ்ட்லியாக விற்றாலும் வாங்குங்க, சீப்பாக விற்றாலும் வாங்குங்க. இது வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம். வெண்டைக்காய் வந்து இந்த இதில் போட்டு ரோஸ்ட் போட்டு செய்யலாம், எல்லாம் செய்யலாம். பட் இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல். இப்போ இதை சர்வ் பண்ணிடுவோம். ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டிருந்தாங்க, வெண்டைக்காய் வந்து நான் வச்சா நல்லா எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் இப்போ வெண்டைக்காய் வதக்கும் போது சொன்ன டிப்ஸ் எல்லாமே அதுதான். சின்ன வெண்டைக்காயை வாங்குங்க, கட் பண்ணி வாங்கி கழுவிட்டு கழுவாமல் காய்கறி வைக்கக்கூடாது. கழுவிட்டு நல்லா துண்டில் நல்லா ட்ரை ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு அதை கொஞ்ச நேரம் வாட விடுங்க. இது வந்து இதுக்கெல்லாம் டைம் மெனக்கடணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். அதனால செஞ்சு வெண்டைக்காயை இதில் போடாதீங்க. வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா 4 இருந்தாலும் அது தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருங்க. பிஞ்சு வெண்டைக்காயாக போடுங்க. பச்சை மிளகா போட்டு தாளிங்க, இல்லாட்டினா பெப்பர் போட்டு தாளிங்க. இது பண்ணி சாப்பிடுங்க.